ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நான் இப்போது மெதுவடைக்கு அரைச்சிடுறேன். நம்ம இதில் சூப்பரான தயிர் வடை பண்ண போகிறோம். தண்ணீர் விடும்போது பார்த்து விட்டுங்க, அதிகமாக விட்டோம்னா நமக்கு வடை தட்ட வராது. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஸ்பூனில் தான் தண்ணீர் விட்டு விட்டு அரைக்கணும். 2 தடவையாக அரைச்சி உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே நான் 1/4 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூடி 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துங்க. ஏன்னா தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி அரிசி மாவோ ரவையோ சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும். நமக்கு வடை தட்டுற பக்குவத்துக்கு மாவு தயாராகிடும். இப்போ நல்லா கையால் இந்த மாதிரி ருப்பிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பேட்டரு. அதனால் நம்ம நல்லா பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ நமக்கு வடை மாவு தயாராகிடுச்சு. தயிர் வடைக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தயாராக வச்சுருக்கேன். வடை செய்வது எப்படின்ற டிப்ஸை நான் சேனலில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி கையாலேயே தட்டி போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். மெதுவடை நமக்கு சூப்பராக வரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். நான் 2 நடையாக போட்டிருக்கேன். அதாவது பாதி வேக்காட்லேயே இந்த வடையை எடுத்துட்டு 2ஆவது தடவை வடை போடும்போது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போட்டுட்டு ஒரே கலரில் எடுக்கணுன்றதுக்காக இப்போ நான் வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். நமக்கு சூப்பராக வடை தயாராகிடுச்சு. உங்களுக்கு வடையை இப்படியே சாப்பிடணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக தயிர் வடை தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் வடை ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தயிர் அதிகம் புளிப்பு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். காலையில் ஊற்றி வச்சிட்டோன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது தயிர் மீடியம் புளிப்பாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நமக்கு ஒரே மாதிரி வடை இங்கே தயாராகிடுச்சு. அரை வேக்காட்டில் எடுத்துட்டு 2ஆவது தடவை போட்டதுனால எனக்கு ஒரே கலரில் வடை இப்போ தயாராக இருக்குது. இப்போ நம்ம தயிர் வடைக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சுருக்கோம். இங்கே தயிர் வடைக்கு வடையை எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு வடையாக இந்த தண்ணீரில் போட்டுடலாம். தண்ணீர் வெதுவெதுப்பாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ 2 நிமிஷம் இந்த தண்ணீர்லேயே இருக்கட்டும். திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் தண்ணீரில் வடை நல்லா சோக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை 2 நிமிஷம் கழித்து இதில் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக நம்ம இருத்திடலாம். அப்போ தான் நமக்கு சூப்பராக தயிர் வடை தயாராகிடும். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இதில் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக எடுத்துடலாம். இதில் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக நமக்கு வந்துடும். நமக்கு இப்போ தயிர் வடைக்கு வடை தயாராக இருக்குது. இப்போ எல்லா வடையும் அப்படி பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் வடை சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் உளுத்தம்பருப்பை மட்டும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைங்க. இப்போ நான் தயிரை காலையில் ஊற்றி வச்சுருந்தேன். மீடியம் புளிப்பாக தான் இருக்கும், அதிகம் புளிப்பு இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இப்போது இதன் மேலே தயிரை விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வைத்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் துருவிய கேரட்டை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வைத்த பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இதன் மேலே போட்டுட்டு நம்ம காரா பூந்தி இல்லைனா ஓம்படியை இதன் மேலே தூவிட்டோன்னா சூப்பரான தயிர் வடை நமக்கு தயாராகிடுச்சு. நம்ம இதை உடனே ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி மிக்சரை மேலே தூவிட்டு சாப்பிட்டோன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.